பேசதான் விடுங்களாங்க. என்ன பேசுறோம்? கவர்மெண்ட் நானே உங்களுக்கு தெரியுமா? என் பணம் தரேன் போமா. கோவில் திருவிழாவில் ஆயுதங்களுடன் அச்சுறுத்திய இளைஞர்களை தட்டி கேட்ட தொழிலாளிக்கு சோகம். வழி தாங்காமல் கண்ணீர் விட்டு அழுத பெத்த மனசு. ஆன் ஸ்பாட்டிலேயே விரைந்த காவல்துறை அதிகாரிகள். பேசதான் விடுங்களாங்க. என்ன பேசுறோம்? கவர்மெண்ட் நானே உங்களுக்கு தெரியுமா? என் பணம் தரேன் போமா. என்ன நடந்தது? விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே சவ்வாஸ்புரம் கிராமத்தில் ஸ்ரீ காளியம்மன் ஸ்ரீ மாரியம்மன் பொங்கல் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றுள்ளது. அப்போது கருப்பசாமி, இந்திரஜித் மற்றும் மாரிக்கண்ணு ஆகிய இளைஞர்கள் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் ஆயுதங்களுடன் சுற்றித் திரிந்ததாக தெரிகிறது. இதனை பஞ்சாலை தொழிலாளியான வேல்முருகன் என்பவர் தட்டி கேட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த நபர்கள் திடீரென்று உன்னை சும்மா விடமாட்டேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்றுள்ளனர். இதையடுத்து அதிகாலை வேளையில் டீக்கடையில் வேல்முருகன் நண்பர்களுடன் டீ குடித்துக் கொண்டிருந்த போது திடீரென்று கூட்டுறவு வங்கி அருகே மறைந்திருந்த கருப்பசாமி மற்றும் இந்திரஜித், மாரிக்கண்ணு ஆகியோர் திடீரென்று ஆயுதங்களுடன் வந்து சென்றதாக தெரிகிறது. இதனால் வேல்முருகன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். இதையடுத்து போலீசார் தகவல் அறிந்து இந்த சம்பவம் தொடர்பாக தீவிரமாகவும் விசாரித்து வருகின்றனர். உடனடியாக யார் இந்த சம்பவத்தை செய்தார்களோ அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று உயிர் பிரிந்த நபரின் உறவினர்கள் போராட்டத்திலும் ஈடுபட்டுள்ளனர். அப்போது பெத்த மனசு வழி தாங்காமல் கண்ணீர் விட்டு அழுதது அனைவரையுமே சோகத்தில் மூழ்கடிக்க செய்தது. இதையடுத்து போலீசாரின் தீவிர சோதனையில் கருப்பசாமி, இந்திரஜித் மற்றும் மாரிக்கண்ணு ஆகியோரை போலீசார் அதிரடியாக கைதும் செய்திருக்கின்றனர். வீடுதோறும் அரசு சேவைகள், மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும்.